ஈரோட்டின் ஷாஜகான் சாதனை செம்மல் உயர் திரு கே பாலசாமி அண்ணா அவர்கள், கேகேபி அவர்கள் வாழ்க்கையிலே எதுவும் அதிர்ஷ்டத்தால் நிகழவில்லை. அவருடைய கடுமையான உழைப்பு, திட்டமிடல், அறிவாற்றல், பல தோல்விகளில் துவண்டு விடாமல் போராடிதான் அந்த வெற்றிகளை எல்லாம் அவர் பெற்றார். ஈரோட்டின் ஷாஜகான் அவருக்கு ஒரு பேர் உண்டு. ஏன்னா காலேஜ் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ப்ரொஃபஸர் திங்களூர்கார் அவர் தான் சொன்னார் என்கிட்ட, இனிமேல் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, நல்லா தாஜ்மஹாலாட்ட கட்டிடுவார். ஏன் அப்படின்னா இவர் தான் ஈரோட்டின் ஷாஜகான் அப்படின்னாரு. இளம் வணிகர் நலநாடும் சங்கம்னு ஒன்று ஆரம்பித்தார். இன்றைக்கி அது பேர் சொல்கிற அளவில் இருக்குது. அதுக்கு காரணம் அவர் தான். இன்றைக்கி இத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அவருடைய மனது தான் காரணம். அவரோட கடின உழைப்பும் அவரோட முயற்சியும் தான் அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அவர் தனிமுகத்தாக எப்பொழுது பொறுப்பேற்றாரோ, நம்முடைய ஈரோடு ஆருத்தர் கபாலீஸ்வரர் கோயிலாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி, அவர் வந்த பின்னால் அந்த கோயில் சிறப்பு பெற்றது. எனக்கு தலைவர் பொறுப்பளித்து அழகு பார்த்த எனது பாசமிகு அண்ணன் சாதனை செம்மல் கே பாலசாமி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு, ஈரோடு சிகேகே அறக்கட்டளைக்கு இவர் அளிக்கின்ற நன்கொடைகள் தான் 45 ஆண்டு காலமாக அது சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒன்று தெரியாது அப்படின்னு சொல்லி விட்டுற மாட்டார். அவர் என்கரேஜ் பண்ணுவார். இந்த மீட்டிங்லாம் பேசுறதுக்கும் அவர் என்கரேஜ்மெண்ட் தான் காரணம். முதல்ல மீட்டிங்லாம் பேச மாட்டேன். என் குள்ளு தாத்தாவின் 80வது பிறந்த நாள். அவரோட ஃபர்ஸ்ட் சான்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் 16 இயர்ஸ்லேருந்து விடாமுயற்சியோட போராடி லைஃப்ல வின் பண்ணாரு. He is active like a tiger and royal like a lion. He is very organized and punctual. அவர் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன். Are Bioji Singhel, Chukamida, happy birthday tata. இந்த கல்வி பணியில் சந்தோஷம் என்னென்னா, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறங்கிற ஒரு மெத்தடை நான் தான் இன்ட்ரடக்ஷன் பண்ணேன். நல்ல மதிப்பெண்கள் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஹாஸ்டல். என்னை அறங்காவலர்களாக நியமித்தார்கள். என்னுடைய பொறுப்பில் 3 கோயில்களுக்கும் நான் கும்பாபிஷேகம் செய்தேன். என்னுடைய காலத்தில் பெருமாள் கோயிலுக்கு ராஜகோபுரம் கட்டினேன். உதவி வரைத்தென்று உதவி செய்யப்பட்டால் சால்பின் வரைத்து எல்லாம் தெரியும், செய்யாத இல்லை. ஆனால் நான் செய்ய வேண்டிய கடமையாக நான் செய்தேன். KKPNCO மற்றும் இந்து கல்வி நிலையங்களுடைய நிறுவனர் மற்றும் முதலியார் எஜுகேஷன் ட்ரஸ்டினுடைய செயலாளர் சாதனை செம்மல் உயர் திரு கே பாலசாமி அவர்களுடைய முத்துவிழா நிகழ்வுகள் இனிதே துவங்குகின்றது. முதல் நிகழ்வாக ஐயாவினுடைய அன்பு மகள், கல்வி பணியிலும் வணிக நிர்வாகத்திலும் தந்தையாருக்கும் தம்பியாருக்கும் என்றும் உறுதுணையாக இருப்பவர், சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் முதல் முறையாக தேங்காய் ஓடுகளை மதிப்பு கூட்டும் தொழிலை அறிமுகம் செய்த மிகச்சிறந்த தொழில் அதிபர் திருமதி வி மஞ்சுளா அவர்களை வரவேற்புரை வழங்க அன்போடு அகமலர்ந்து அழைக்கின்றோம். வணக்கம். அரங்கை தங்கள் வரவால் அலங்கரித்துள்ள அன்பு உள்ளங்களையும் சதாபிஷேக நாயகரையும் நாயகையும் வருக வருக என வரவேற்பதில் பேரன்பும்
உவகையும் அடைகிறேன். நம் வழக்கில் ஒரு சொற்றொடர் உண்டு, ஊர் கூடி தேர் இழுத்தல். அதுபோல் இவ்விழா நடைபெற பல உள்ளங்களின் உழைப்பு உள்ளது. எப்படி என்றால், 6 மாத காலமாக அருணும் நானும் பல முறை கேட்டு இந்த விழாவுக்கு இணங்கவில்லை. 4 மாதங்களுக்கு முன் ராஜா அண்ணன் வந்து பேசி சதாபிஷேக விழா கொண்டாட அனுமதி கிடைக்கவில்லை. பின்னர் 1 மாதங்களுக்கு முன்பாக அப்பா 3 இடத்துல பிறந்த நாள் விருந்து மட்டும் போடலாம், விழா ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு ஒரு சின்ன தீப்பொறியை கொடுத்தாரு. சரி, நான் அந்த ஒரு திட்டத்தை வச்சுட்டு இதை வந்து எப்படி செயலாக்கலாம் அப்படின்னு காலேஜிலேருந்து ஒரு டீம், ஸ்கூல்லேருந்து ஒரு டீம் எல்லாம் வந்தோம். எல்லாம் வந்து, ஏன் நான் பேசிகிட்டே இருக்கிறேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நான் பேசிகிட்டே இல்லை அப்படின்னா விழா வந்து ஒரு 6 மணி ஆகிடும் போலக்கு முடியிருக்கு. அதனால் அவங்கவுங்க பேசுகிறத பேசிடுறோம். இப்படியே நான் பேசுகிற வரவரையே தயவு செய்து அன்புள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளவும். எல்லா பிரின்சிபல் எல்லோரும் வந்து பேசுகிறப்போ, சரிங்க பல இடத்துல விருந்து வேண்டாம், ஒரே இடத்துல நம்ம விருந்து வச்சுக்கலாம் அப்படின்னு பேசணும். அது எங்கேன்னு பேசுகிறப்போ, சரி பள்ளி வளாகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு ஐயா சொன்னார். சரி, இதே ஒரு சின்ன மாற்றம், இந்த மாற்றம் போதும்ன்ட்டு பள்ளி வளாகத்தில் வைக்கலான்னு பேசினோம். அப்புறம் நம்ம ராகவன் தம்பி அனுப்பி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி விவாகலட்சுமி மகாலில் வச்சுக்கலாங்க, ரொம்ப பக்கம் தானே, இது நம்ம ஸ்கூலோட ஒன்றியே தானே இருக்குது, ஸ்கூலில் வச்சா என்னங்க இதில் வச்சா என்னங்கன்னு கன்வின்ஸ் பண்ணி அப்படி வந்தது தான் இந்த விழாங்க. இந்த விழா மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்பதே ஆகும். ஏன்னா இந்த விழா நாயகர் அப்பா, த அல்டிமேட் டிசிஷன் மேக்கர். ஒரு விஷயம் சொல்லிட்டா அப்புறம் யாருனாலையும் அது மாற்ற முடியாது. எங்கள் வீட்டில் அது மறுபேச்சும் கிடையாது. ஆனால் இந்த ஒரு விழா விஷயத்தில் மட்டும் அருணோட விருப்பப்படியும் எங்களோட விருப்பப்படியும் இதை செயல்படுத்தி இருக்கிறோம். இருந்தாலும் இதில் அப்பாவோட விருப்பங்களும் சிலது நாங்கள் புகுத்தியிருக்கோம். 1000 பிறகண்டு சதாபிஷேக விழாவை அம்மா விருப்பப்படி மகா மிருத்யுஞ்சய ஹோமம் வளத்தில் அப்பா விருப்பப்படி விருந்தும் வாழ்த்தும் அப்படின்னு இந்த திட்டம் போட்டிருக்கிறோம். அப்பாவாட்ட செல்ஃப் கேர் யாருமே எடுத்து நான் பார்த்ததில்லை, யாருமே எடுத்து பார்த்ததில்ல. அவ்வளோ செல்ஃப் கேர் எடுத்துப்பார். ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணி செல்ஃப் கேர் நிறைய எடுத்துப்பார். அவரோட கடின உழைப்பும் அவரோட விடாப்புடி முயற்சியும் தான் அவர் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு சிறந்த தலைமை பண்புன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்று இருக்கிறது, எல்லாத்தையும் சேர்த்தி வைக்கிறது, சேர்த்தி ஒரு குழுவாக அமைக்கிறது அப்படிங்கிற தன்மை வந்து அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி எந்த விஷயம் பேசினாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் சொல்கிற டேர்ம் இது, நெவர் பேர்ன் பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவார். எந்த விஷயத்தையும் ஒரு பிரச்சனையே பேசினா கூட அது இதோடு முடிச்சிட்டோம் அப்படின்னு எப்பவுமே முடிக்க மாட்டார். அதை வந்து நல்ல சுமூகமாக முடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத எப்பவும் பார்ப்பார். அப்பாவுக்கு என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. வரவேற்புரை வழங்கிய மஞ்சுளா அவர்களுக்கு நன்றி. ஈரோடு மாவட்டத்திலேயே மிகவும் இளம் வயதில் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களின் முக்கிய பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு திறம்பட பணியாற்றும் மிகச்சிறந்த நிர்வாகி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் எனும் இலக்கணத்திற்கு இலக்கியம் இவர். ஐயா அவர்களின் அன்பு மகன் திரு அருண்குமார் பாலுசாமி அவர்களை தலைமை உரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இன்று 8/1/2026 அப்பாவுக்கு 80, ஐயாவுக்கு 80, தலைவருக்கு 80. எந்த தலைப்பில் பேசுகிறதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு என்னோடய வரவேற்பை நான் சொல்லிடுறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள, எனக்கு வாய்ப்பும் கொடுத்துள்ள என்னை பெற்ற தந்தைக்கு தாய்க்கும் என்னுடைய நன்றிகள் பல. சிறப்பாக நடக்க ஏற்பாடு செய்து கொடுத்த இந்து கல்வி நிலைய ஊழியர்களுக்கும், கேகேபி&கோ ஊழியர்களுக்கும்,
ஈரோடு முதலியார் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் ஊழியர்களுக்கும் ஏனைய அங்கத்தினர் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் பல. ஃபஸ்ட்டு அப்பா 80 அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நல்லா படிப்பார், நல்ல ஒரு படிப்பாளி. ஆனால் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கல அவருக்கு. படிச்சிருந்தாருன்னா இன்றைக்கி ஒரு சீனியர் மோஸ்ட் ஒரு ஹார்ட் சர்ஜனாக இருப்பார். இந்திய அளவில் ஒரு தலை சிறந்த மருத்துவராக இருப்பார். அவருடைய ஆசை அதுதான். அவருக்கு அமைஞ்ச வாத்தியாரும் ஷார்ப் ராமசாமி, அவரோட ப்ரொஃபஸர். அதனால் அவருக்கு சீரிய பண்பு உள்ளது. அது வழிநடத்தும் தன்மை அவரோட தந்தைகிட்டேருந்து வந்தது. அவருடைய தாய் மாதிரி கண்டிப்பாக யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளவு கண்டிப்பு, ஆனால் அவ்வளவு பாசம் மகன் மேலே. இந்த இடத்துல நான் சிகேகேவையும் எங்கள் ஆயா குருவாயம்மாலையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த சமுதாயத்துக்கு இவ்வளோ பெரிய மாமனிதரை கொடுத்ததுக்கு. தாத்தா ஒரு மாஸ்டர் வீவர், அதுக்கு முன்னாடி வண்டிக்காரர். ஒரு சாதாரண வண்டிக்காரராக இருந்து, வண்டிக்காரர்னால் பீஸ் எழுத்திட்டு போவாங்க, அவங்களுக்கு வண்டி ஓட்டுறது. கணக்கம்பாளத்தில் வண்டிக்காரராக இருந்தவர் ஒரு மாஸ்டர் வீவர் ஆனார். மாஸ்டர் வீவராகி ஹேண்ட்லூம் செக்மெண்ட்டில் அப்படியே நின்றுட்டார். அவர் பவர்லூமுக்கு மாறல. இதை கணித்து எங்கள் அப்பா அந்த வயதிலேயே எல்லாம் பவர்லூமாக மாறுது, நம்ம பவர்லூமாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது ஏற்கலை. ஏன்னா அவர் கணக்கம்பாளையம் பிரசிடெண்ட்டு, காங்கிரஸ் தலைவர். நான் இதை மாற்றினா இந்த ஊர் என்னை ஏளனம் பண்ணும் அப்படிங்கிற காரணத்தினால வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அதனால் கணக்கம்பாளையத்தில் மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்து ஒன்றும் இல்லாமல் அப்பா படிச்சுட்டு இருந்தவர். நான் அந்த முதலே சொன்னேன்ல சீனியர் சர்ஜனாக இருப்பாருன்னு, அந்த கனவை நிறுத்தி அவரை கேகேபிஎன்கோன்னு ஒரு நிறுவனம் ஆரம்பித்து அதில் உட்கார வச்சார். ஒன்றும் தெரியாது அப்பாவுக்கு. லைனுக்கு போக சொல்லிட்டாங்க. நீலேஸ்வரம் லைன் ஃபஸ்ட் போனதாக சொல்லுவார், எனக்கு தெரியாது. இருட்டாக இருக்கும், ரோடே இருட்டாக இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வழி எப்படி தெரியும்னா, இந்த பக்கம் டிச்சில் இருந்தால் அந்த தடம், இந்த பக்கம் டிச்சில் இருந்தால் இந்த தடம். அந்த மாதிரி ஒவ்வொரு படியாக முன்னேறி தான் அவர் மார்க்கெட்டே எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அதுக்கப்புறம் பிரிண்ட் அண்ட் லுங்கியை ஃபவுண்ட் பண்ணார். அதுக்கு இன்வென்டரோட ரெகக்னிஷனும் அவருக்கு கிடையாது. அவர் அந்த மாதிரி வச்சுக்கவும் இல்லை. இன்றைக்கி ஜனநாயகன் ரிலீஸாக இல்லையான்னு நாளைக்கு கேட்குறாங்கலாம். ஜனநாயகன் ரிலீஸோ இல்லையோ 1961 ஜனநாயகன் ஆகிட்டார். ஏன்னா அன்றைக்கே தொழில் தொடங்கியாச்சு அவர். அப்புறம் அவருக்கு ஒரு நீங்கள் ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா பிடிக்காது. நீங்கள் ஒரு gift கொடுக்குறீங்க, இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. எதை கொடுத்தாலும் ட்ரஸ்ட்டு கொடுத்தா வாங்கிக்குவார். அதனால் அவருக்கு பேர் ஆம்பளை அன்னை தெரசான்னு வச்சுருக்கிறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சம்பவம், சின்ன சம்பவம். கம்பெனியில் நாங்கள் ஆர்டர் போட்டிருக்குறோம் கேகேபிஎன்கோவில். எங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா ப்ரொக்யூர்மெண்ட் இருக்குது. 1 கோடி ரூபா வேலை செய்யணுன்னா நாங்கள் ஒரு 50 லட்ச ரூபா பேமெண்ட் ரிலீஸ் பண்ணோம். இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படியே எடுத்துகிட்டு போய் காலேஜில் போட்டுட்டார். நான் திருப்பி கேட்குறேன், காலேஜ் வட்டியும் தராது, எனக்கு இங்கே பிஸ்னஸ் நிற்கிது, பணம் வேணும் அப்படின்னா நீ வேணால் ஓடி வாங்கிக்கோ. அப்புறம் தான் சொன்னேன், அன்னை தெரசா தான் யாராச்சும் கை நீட்டினா துப்புனா தொடச்சிட்டு 2 கையும் நீட்டி குழந்தைகளுக்கு ஏதாச்சும் கொடுன்னு, அந்த மாதிரி நீங்கள் ட்ரஸ்ட்டு கொடுன்னு கேட்பீங்களாட்டிருக்கு. நீங்கள் தொழிலுக்கு ஆக மாட்டீங்க, நீங்கள் காலேஜை பார்த்துக்கணும், தொழில் நான் பார்த்துக்கிறேன். இப்போவும் தொழில் அவர் தான் பார்க்குறாரு, சும்மா சொல்கிறேன். அதனால் இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ தூரம் எனக்கு நடத்துறதுக்கும், இவ்வளோ தூரம் பொறுமையாக, நான் புலவரோ ஆசிரியரோ கிடையாது, ஒரு சாதாரண பிபிஎம் பட்டதாரி, அவ்வளோதான். இவ்வளோ தூரம் நான் சொன்னதை உன்னிப்பாக கேட்டதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. சாதனை செம்மல் ஐயா அவர்களுடைய சாதனை வரலாற்றை அழகு தமிழில் எடுத்துரைத்த ஐயாவினுடைய அன்பு மகனார் சின்னவர் அவர்களுக்கு நன்றிகள்.
ஐயா அவர்கள் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் கொண்ட மகாகவியின் வரிகளுக்கு பொருத்தமானவர். நேர்மை, தன்னம்பிக்கை, முற்போக்கு சிந்தனை, பொதுநல ஈடுபாடு, மனிதநேயம் போன்ற நற்குணங்களுக்கு உரியவர். பள்ளி, கல்லூரி, மாணவர், ஆசிரியர், பணியாளர் நலனில் அக்கறை கொண்டவர். அதீதமான அழகியல் உணர்வு கொண்டவர். அதிவிரைவாக கூட்டல், கழித்தல், பெருக்கல், சதவிகிதம், மனக்கணக்கில் கண்டறியும் மனித கால்குலேட்டர். பிறரின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர். அறிவும் அனுபவம் இருந்தால் போதிக்கலாம், தைரியம் தன்னம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்ற வரிகளின் முகவரியாய் விளங்குபவர். உரிமை மீட்பு செம்மல், வாழ்நாள் சாதனையாளர், சாதனை செம்மல் உயர் கே கே பாலுசாமி ஐயா அவர்களை ஏற்புரை வழங்க வருமாறு அகமலர்ந்து அழைக்கின்றோம். வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். என்னை ஈன்ற தாய் தந்தைக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த விழாவை மிகச்சிறப்பாக நடத்த வேண்டும் என்று இவர் என் மனைவி திருமதி, என் மகன், என் மகள் எல்லாருமே ஒரு 7000 பேர் 8000 பேர்த்த கூப்பிட்டு முத்து மஹாலில் வச்சே ஆகணும்னு பெரிய 3 மாதமாக என்னோட ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் என்ன சொல்ல, இட் இஸ் எ நம்பர், ஜஸ்ட் இட் இஸ் எ நம்பர். அதுக்கு எதுக்கு அவ்வளோ தூரம்? நம்மகிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சாப்பாடு போடலாம், நம்ம காலேஜில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடலாம், ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு, கடையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போடலாம். ஒரு சின்ன கிஃப்ட்டு இந்த கல்லூரியில் ஸ்கூல்லலாம் நாங்கள் அடுத்த நாள் கொடுத்துக்கிறேன்ட்டாங்க. வந்த இந்த நம்ம லிஸ்ட்டில் இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு பெரிய அளவில் 80 ஆகிப்போச்சு அப்படின்னு எனக்கு தோணலை. என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கின்ற பொழுது நொடி பொழுதில் இந்த 80 ஆண்டுகள் கழிந்து விட்டன. நான் உண்மையிலேயே பாக்கியசாலி. எனக்கு அமைந்த திருமதி விஜயா அவர்கள் என்னோடு எப்படி ரெட்டமாட்டி வண்டி இணையாக போனாத்தால் வண்டி போகுமோ அது மாதிரி என்னோடு இணைந்து இந்த 57 ஆண்டுகளாக பயணிக்கிறார்கள். என்ன அம்மா 23 வருடங்கள் வளர்த்தார்கள் என்று சொன்னால், இவர்கள் என்னை 57 ஆண்டுகள் வளர்த்திருக்கிறார்கள். துணிச்சலாக நான் கல்கட்டா போனேன், அப்புறம் எம்பி போனேன், டெல்லி போனேன், பாம்பே போனேன், பஞ்சாப் போனேன், பீகார் போனேன். இப்படி எல்லா இடத்துக்கும் போய் இந்த பத்திக் பிரிண்ட்டை இன்ட்ரடக்ஷன் பண்ணேன். கல்கட்டாவில் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு போட்டியாக அவங்க வேக்ஸ் பிரிண்டிங் பட்டறையெல்லாம் வச்சாங்க. அதெல்லாம் ஜெயிக்கலை, ஈரோடனுடைய பிரிண்ட்டில் ஜெயிக்கலை. அந்த போட்டியெல்லாம் கடந்து மிக ஒரு அற்புதமான வியாபாரம். கேரளா என்னால் சப்ளை பண்ண முடியல, நோ சப்ளை டு கேரளா அப்படின்ட்டேன். பணம் வேணும் இல்லையா? நான் எங்கிட்ட இருக்கிற கேபிட்டலு காலுக்கு 10 தலைக்கு 10, தலைக்கு 10 காலுக்கு 10. அப்போது நோ சப்ளை டு கேரளா. எனக்கு ஒரு மென்டார் மாதிரி ஒரு பார்ட்டி வச்சுருந்தேன், கோட்டயம் பார்த்தாஸ். அவருக்கு மட்டும் சப்ளை பண்ணோம். மீதி எல்லாத்துக்கும் நோ சப்ளை டு கேரளா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி கல்கட்டா. இங்கே ஒரு பேல் 2 பேல் ஆர்டர்னா அவன் 20 பேல் 30 பேல் 40 பேலுங்கிறான். 5ஆவது நாள் பேமெண்ட்டு இங்கே 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் 6 மாதம். என்னடான்னு பூரா கல்கட்டாவுக்கு போயிட்டேன். அப்புறம் கல்கட்டாவில் பயங்கரமான காம்படிஷன் வந்தது. அப்புறம் நோ சப்ளை டு கல்கட்டா அப்படின்ட்டு கேரளா வந்துட்டேன். அப்புறம் நீங்கள் தான் அண்ணாச்சி ஆகணும் எங்ககிட்ட, எங்களுக்கு ഞങ്ങൾ முன்னே அறியாம் அப்படின்னு. அது மாதிரி மறுபடியும் கேரளாவுக்கு போனேன். இதெல்லாம் ஆண்டவர் ராமசாமி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவருக்கு இதெல்லாம் தெரியும். அவரும் இன்னும் கூட கேரளா வியாபாரம் செய்கிறாரு. பெரிய பாரி கல்யாணத்துக்கெல்லாம் இன்னும் கூட போகிறாரு, கல்யாண காட்சிக்கெல்லாம் போகிறாரு. அது மாதிரி கேரளா சப்ளை பண்ணேன். அப்புறம் மில் பிரிண்ட்டை இன்ட்ரடக்ஷன் பண்ணி சொன்னேன். நான் மில் பிரிண்ட் வந்த பின்னாடி ஆந்திராவிலேருந்து ஒரு பார்ட்டி
வந்திருக்காங்க. நிறைய ஆந்திராவிலேருந்து பாட்டிகள் இங்கே வந்திருக்கிறாங்க. எனக்கே தெரியாது. மேடைக்கு வந்து பின்னாடி ராமு நீ வந்திருக்கியாப்பா கட்டி பிடிச்சிட்டு. அப்புறம் பார்த்தா இல்லை டாடா குமாரசாமி அப்படி வரிசையாக வர்றாங்க. எல்லாம் சஸ்பென்ஸாக விட்டாங்க. எனக்கு மேடையில் வந்து பார்த்தா தான் அட கட்டி பிடிச்சிட்டாட்டா. அவர் ஷோரூம் திறப்பு விழாவுக்கு வரணும்னு அவர் ஷோரூம் போட்டார் சீரலாவில். எனக்கு கேட்டே இருந்தார், நீ திறந்து போய் ஏதோ ஒரு நாளைக்கு வரேன்ட்டு போகல. ஆனால் அவர் வந்துட்டார். எங்கே சீரலா வந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு போகிறாரு. அப்படி ஆந்திரா நல்லா சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க, நல்லா ஓடிட்டு இருந்தது. தமிழ்நாடு கூட இல்லை, கேரளா அண்ட் ஆந்திரா. அப்புறம் ஆந்திராவில் ரொம்ப போட்டியாச்சு. நான் அப்புறம் கர்நாடகா எக்ஸ்டெண்ட் பண்ணேன். விட்டு போயிருந்த பாம்பே, எம்பி, டெல்லி, பஞ்சாப், கல்கட்டா, அஸ்ஸாமு, பீகார் எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த போட்டியிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன். நம்மளுக்கு தான் போட்டினா கட் த்ரோட் காம்படிஷன். நான் லாட்டினாவுக்கு எடுத்துருவாங்க. அப்போ நான் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டே போயிடுறது. இதுலேருந்து நழுவி அதுலேருந்து நழுவி அப்படி நான் போட்டிருந்தேன். ஒரு 2 வருடங்கள் நான் எல்லாத்துக்கும் கூட்டு கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் 2 சிஸ்டர்ஸை பிரித்து விட்டேன். அப்புறம் மறுபடியும் ஒரு 2 வருடங்கள் என் பிறநாளாக கூட்டாக வச்சுருந்தேன். அப்புறம் அவரை பிரித்து விட்டேன். நல்ல பணம் இருக்குது, நீங்கள் போய் வியாபாரம் பண்ணுங்கன்னு. அப்புறம் அவங்கவுங்க கடையில் கூட்டு அதிகமாக இருக்க வேணும் அப்படின்னு சிஸ்டத்தை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கடை தொழில் நான் தான் சொல்லி கொடுத்தேன். முதலீடு எல்லாம் இங்கேருந்து போனது தான், என் கடையிலேருந்து போனது தான். எல்லாத்துக்கும் தொழில் நான் தான் சொல்லி கொடுத்தேன். அது ஒரு வள்ளுவர் சொல்லுவார், உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டான் சால்பின் வரைத்து அப்படிப்பார். நீ ₹1,00,00,000 கொடுத்துருக்கலாம், 10 கோடி ரூபா கொடுத்துருக்கலாம், உயிரையாக கொடுத்தாம அப்படின்னு சொல்கிற சுபாவமும் இருக்குது. அதான் யாரை அந்த உதவியை பெற்றார்களோ அவர்களுடைய பண்புக்கு தகுந்த மாதிரி தான் நீ செஞ்ச உதவி வரைத்தென்று உதவி செய்யப்பட்டால் சால்பின் வரைத்து அப்படி சொல்கிறார். எல்லாம் தெரியும், செய்யாத இல்லை. ஆனால் நான் செய்ய வேண்டிய கடமையாக நான் செய்தேன். ராஜா மாதிரி இருந்தார், அவரை விட்டு விடக்கூடாது அப்படின்னு நான் அவருக்கு உறுதுணையாக இருந்தேன். கடைசியாக ஒரு சாவருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை தனித்தனியாக செஞ்சுக்கலான்னார். இல்லைப்பா இப்படியே இருக்கட்டேன்னு. உனக்கு தெரியாதுறான்னு. அப்புறம் தான் தனித்தனியாக அவரே தான் தனித்தனியாக செஞ்சுக்கணும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. என்னை கொஞ்சம் இழிச்சவாய அப்படின்னு சொன்னவங்களும் உண்டு. இப்படி சம்பாதித்து கொடுக்குறானே இழிச்சவாயன் அப்படின்னு சொன்னவங்க உண்டு, எனக்கு காதுக்கு வரும். ஆனால் அதெல்லாம் கேட்டுக்காத நான் பாடுபட்டு இப்போ நல்லா தானே இருக்கேன். நான் பாடுபட்டதுனால் நான் குறைந்து விடவில்லை. நான் நிறைய முதலாளிகள் உண்டாக்கியிருக்கிறேன். எங்கிட்ட நிறைய பழைய ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. பெரிய பெரிய மாலை, பெரிய பெரிய கிஃப்ட்டு, எல்லாம் பெரிய முதலாளிகளாக எல்லாம் பெரிய பங்களா கட்டிட்டு கார் வச்சுட்டு இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அவர்களால் என்னை இன்னும் முதலாளின்னு தான் நினைக்கிறாங்க. சிலர் எனக்கு அடையாளமே கூட தெரியல. இப்படி என்னுடைய வணிக பயணத்தை பற்றி சொன்னேன். தொழிலை எல்லாரும் கற்றுக்கணும், எல்லாரும் முன்னேறணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு எப்பொழுதும் உண்டு. எல்லோரும் சீரும் சிறப்புமாக இருக்க வேணும். இவ்வளவு தூரம் பொறுமையாக இவ்வளவு டைம் ஆனாலும் கூட நீங்களாக இருந்து கேட்டுட்ருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு நல்ல பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு உண்டாக என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். மஞ்சள் மாநகருக்கு கலங்கரை விளக்கமாய், அனைவரின் வாழ்க்கைக்கு வித்தாய் விருட்சமாய் வளம் சேர்த்த ஐயா அவர்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வுகளை ஏற்புரையாக எடுத்துரைத்தது மகிழ்ச்சி ஐயா. விஜயா பாலுசாமி அம்மையாருக்கும் கோடான கோடி நன்றிகள். வாழ்க வளமுடன். இன்று ஈரோட்டிலே ஒரு முக்கியமான விழாவாக நடந்து கொண்டிருக்கின்றது.
அன்னார் கே பாலுசாமி அவர்களுடைய 80வது நிறைவு நாள், சஷ்டி பூர்த்தியினுடைய நிறைவு நாள். அந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அவர்களையும் வணங்கிக் கொள்கின்றேன். அதே போன்று அவருக்கு துணைவியாக இருந்து எங்கள் வீட்டுக்கு அருகிலே இருந்து எங்களையெல்லாம் அன்புடன் எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கின்ற திருமதி விஜயா பாலுசாமி அவர்களையும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று அருண்குமார் பொறுத்த வரைக்கும் நாம் பக்கத்தில் எதிர்த்து வீட்டுக்காரர் தான், அடிக்கடி பார்த்தால் கூட அந்த அன்பு கலந்து பேசிக் கொண்டிருக்கின்ற அருண்குமார் அவர்களுக்கும் மற்றைய ஏனைய அவர்களுடைய உறவினர்களுக்கும் இங்கு வருகின்ற பெரியோர்கள் தாய்மார்களுக்கும் அக்னிசீல் சின்னசாமி அவர்களுக்கும் கணேஷ் அவர்களுக்கும் ராஜமாணிக்கம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி, காரணம் 2 நிமிஷம் தான் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் ஒரு துறையில் தான் திறமையாக இருப்பாங்க, வந்து பிஸ்னஸ்னால் வியாபாரத்துறையில் மட்டும் இருப்பாங்க. ஆனால் அவர் வியாபாரத்துறையில் கொடி கட்டி பறந்து ஒரு தமிழ் ஈரோட்டிலேயே ஒரு சிறந்த வியாபாரத்துறையிலே ஒரு முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கின்றார். அடுத்து வந்து தெய்வப்பணியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஈரோடு ஆருத்ர கபாலீஸ்வரர் கோயிலாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி, அவர் வந்த பின்னால் அந்த கோயில் வந்து சிறப்பு பெற்றது. அவர் தடுமுகத்தாவை எப்பொழுது பொறுப்பேற்றாரோ அப்பொழுதிலிருந்து அந்த கோயிலெல்லாம் நல்ல வளர்ச்சி அடைந்து ஈரோட்டுக்கே ஒரு பெருமை சேர்க்கும் கோயிலாக 2 கோயில்களும் இருந்து கொண்டால் அது அந்த பெருமை அவரைத்தான் சேரும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே அப்படிப்பட்ட அவருக்கு மனதார பாராட்டுகளை தெரிவித்துக்கூடன் அவரை வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் நீண்ட இறைவனர்களால் நீண்ட ஆயுளும் நல்ல குடும்ப அமைப்பும் நோய் இல்லாத வாழ்க்கையும் குறைவில்லாத செல்வமும் எங்களுக்கெல்லாம் போன்றவர்களுக்கெல்லாம் என்றுமே அன்பு செலுத்த வேண்டும் என இறைவனை வேண்டி வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். விழாநாயகருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் அவையில் உள்ள சான்றோர் பெருமக்களுக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1000 பிறை கண்ட பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் பேரன்பிற்கும் உடைய சாதனை செம்மல் எங்கள் ஆசான், எங்கள் வழிகாட்டி ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஒலிக்கை நீட்டி எங்களின் வாழ்க்கையை வளமாக்கியவரின் பிறந்தநாள் இன்று. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. வள்ளுவர் வாக்கு. பொருள்: எந்தவிதமான எதிர்பார்ப்புமின்றி ஒருவர் நமக்கு செய்யும் நன்மையை ஆராய்ந்து பார்த்தால் கடலை விட பெரியது. கடலை கையால் அளக்கச் சொல்கிறீர்கள். கடலை கையால் அளக்கச் சொல்கிறீர்கள். அனுமதி 3 நிமிடமாம். எப்படி முடியும்? முயற்சி செய்கிறேன். இது நதிகளின் கடலை நோக்கிய பயணம். நினைவு மண்டலத்தில் ஆழ்ந்து கிடக்கின்ற நிகழ்வுகள் ஏராளம். இளமை பருவத்தில் ஏதும் அறியாத வயதில் என்னை போன்றே ஏராளமானோர் இவர் நிறுவனத்தில் பணிபுரிந்தோம். நட்பு கிடைத்தது. அது ஒரு வசந்த காலம். கண்டிப்பில் தந்தையாக இருந்தார். பாசத்தில் தாயன்போடு இருந்தார். நாங்கள் அடிக்கின்ற தாயை அணைக்கின்ற குழந்தைகளாகவே மாறிப்போனோம். நாங்கள் அடிக்கின்ற தாயை அணைக்கின்ற குழந்தைகளாகவே மாறிப்போனோம். காலம் சென்றது. எங்கள் முதலாளி எங்கள் தாயாகவே மாறிப்போனார். வேலைகளை கற்றுக் கொடுத்து கடமையை ரசித்து செய்கின்ற கலையை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். திறமையானவர்களை ஊக்குவித்து அழகு பார்த்தார். சவால்கள் என்பது உங்களை மிகச்சிறந்த புத்திசாலிகளாக மாற்றும் என்று எங்களுக்கு புரிய வைத்தார். வியாபார நுணுக்கங்களை எளிதாக அறிய வைத்து எங்களை மேம்படுத்தினார். கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத அனுபவத்தை அள்ளி கொடுத்தார். கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத அனுபவத்தை எங்களுக்கு அள்ளி கொடுத்தார். மலையின் மீது தாவி குதிப்பதன் மூலம் உங்களால் மலையுச்சியை எட்டிவிட முடியாது. மலையின் மீது தாவி குதிப்பதன் மூலம் உங்களால் மலை உச்சியை எட்டிவிட முடியாது. முன்னேறி செல்லும் சிறு சிறு அடிகள்தான் எடுத்து வைப்பதன் மூலமாகத்தான் உங்களால் மலை உச்சியை எட்ட முடியும் என அறிவுறுத்தினார். முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை. நம்பிக்கையோடு உன் முதல் அடியை எடுத்து வை என்று, முதல் அடியில் ஏறு என்று எங்களை கைப்பிடித்து பழக்கியவர் இவர். நேர்மறை சிந்தனையை ஊட்டி எங்களை நெறிப்படுத்தினார். உழைப்பின் உயர்வை எங்களுக்கு உணர்த்தியவர். குயவரின் நளினத்தோடு எங்களை வடிவமைத்தார். சிற்பியைப் போல எங்களை செதுக்கியவர் இவர். கடலின் ஆழம் அமைதியைப் போல இவர் கருத்தின் ஆழம். கடலின் ஆழம் அமைதியைப் போல இவர் கருத்தின் ஆழம்.
எங்களுக்கு வணிகத்தை கற்றுக் கொடுத்த பல்கலைக்கழகம் இவர். கற்பித்த காலம் சில ஆண்டுகள் எனினும் கற்றுக் கொடுத்த அறிவு உண்டோ வரையறை. பல ஆண்டுகள் பணிபுரிந்த என்னை போன்ற நூற்றுக்கணக்கானவர்களுக்கு தொழிலை தொடங்கி கொடுத்து வாழ்த்தி எங்களை வளமாக்கியவர் நீங்கள் ஐயா. இன்று வரையிலும் இனிமேலும் நாங்கள் காணும் வெற்றிகளுக்கும் நாங்கள் அடையும் புகழுக்கும் உரியவர் நீங்கள் ஐயா. இன்றும் எங்களுக்கு முதலாளியாக முகவரியாக மட்டுமில்லாமல் முகமாகவும் இருக்கிறவர் நீங்கள். நாங்கள் உங்களிடம் பணிபுரிந்தது இறைவன் எங்களுக்கு கொடுத்த வரம். இன்னும் பணிகள் செய்ய நீங்கள் சளைத்தவரில்லை. இன்னும் பணிகள் செய்ய நீங்கள் சளைத்தவரில்லை. இன்னமும் நீங்கள் சளைத்ததாய் தெரியவில்லை. இன்னமும் நீங்கள் சளைத்ததாய் களைத்ததாய் தெரியவில்லை. மகிழ்வான தருணங்கள் மலரட்டும் இனிமையாக, நெகிழ்வான நேசங்கள் நிகழட்டும் இளமையாக. பொன்னணி பொன்னாடையுடன் இன்று புகழாரம் பெற்றீர். பொன் அணி பொன்னாடையுடன் இன்று புகழாரம் பெற்றீர். மனதார வாழ்த்து சொல்வேன். உங்கள் அரிய தொண்டுக்கோர் நன்றி என்பேன். உதடுகள் புன்னகையால் மலரட்டும். உங்கள் கனவுகள் வானத்தை தொடட்டும். வெற்றிகள் உங்களை முத்தமிடட்டும். பிறப்பின் அருமை உயிர்த்து வாழ்தலில், பிறப்பின் அருமை உயிர்த்து வாழ்தலில், வாழ்வின் பெருமை நேசம் சூழ்வதில். தித்திக்கும் இந்நாள் போல் எந்நாளும் உங்களுக்கு சிறப்பாய் அமையட்டும். பெரிதினும் பெரிதுகேள் என்றார் பாரதி. நாங்கள் எல்லோரும் வேண்டுவது எங்கள் ஐயாவிற்கு எப்போதும் மகிழ்ந்திருக்கும் தருணம் கொடு, எதிரியும் மதிக்கின்ற வாழ்வு கொடு, தேவர்கள் போற்றுகின்ற வாழ்க்கை கொடு, நீண்ட ஆயுள் கொடு, நிலையான புகழை கொடு, குன்றாத செல்வம் கொடு என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். பாசம் கொண்டவருக்கு பல கோடி வாழ்த்துக்கள், நேசம் கொண்டவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அமுதினும் இனிய தமிழே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, உன்னை வணங்கி உரையை தொடங்கும் எனக்கு நற்றமிழால் நான் மொழிய நல்லருள் புரிவாயாக. இன்று ஈரோட்டு சூரியனுக்கு பாராட்டு விழா. இந்த விழாவிற்கு முதலாய் விளங்கிட இங்கு அளவிலா ஆற்றல் அனைத்தும் பெற்று அன்புடன் இங்கு அமர்ந்த ஐம்பெரும் இயற்கையின் அருங்கடம் கொண்ட ஞானி ஆறுமுக பெருமானின் அருட்பெயர் கொண்ட சாமி, எங்கள் வாழ்க்கைக்கு வளமித்த பூமி, இந்த சிறப்புமிகு பிறந்த நாள் விழாவின் தலைமை சாமி, போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அவர்களே, நான் முதற்பொன் ஐயாவை பற்றி கூறுகின்ற பொழுது ஐம்பெரும் இயற்கையின் அருங்குணம் கொண்ட ஞானி என்று குறிப்பிட்டிருந்தேன். இது சில பேருக்கு பல சந்தேகங்களை வந்ததுண்டு. என்ன ஐம்பெரும் இயற்கையின் அருங்குணம் கொண்ட ஞானி, அப்படி என்ன என்ற அர்த்தம் சில பேர் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள். அது வேறொன்றும் இல்லை, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற ஐம்பெரும் இயற்கையின் ஒத்த குணங்களை உடையவர்தான் நமது தலைவர் அவர்கள். தவறு என்று தெரிந்தால் எவராக இருந்தாலும் சுட்டுவிடும் சூரியன், மாதத்தின் முதல் தேதி மழையாய் பொழிந்து எங்கள் வாழ்வில் வளம் காத்த வருணன், எண்ணற்ற இன்னல்கள் இடியாய் மின்னலாய் இதயத்தில் இடித்த பொழுதும் அத்தனைக்கும் அமைதி காத்த தலைமே, அகழ்வாரை தாங்கும் நிலைமை, எண்ணிலா நட்சத்திரங்கள் இத்தொழில் விண்ணிலே ஜொலிக்க அன்பு கரம் நீட்டி அரவணைத்த ஆகாயமே, என்றும் எங்கள் மூச்சிலும் பேச்சிலும் உலாவரும் என் சுவாச காற்றே, நீர் வாழ்க, உன் குலம் வாழ்க, கொற்றம் வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்க, வையகம் உள்ளவரை வாழ்க என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல், மக்கள் திலகம், டாக்டர் இதய தெய்வம், பாரத் ரத்னா, அண்ணாவின் இதயக்கனி என்று எல்லோராலும் போற்றி புகழப்படும் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய செல்ல பெயரான சின்னவர் என்ற பட்டத்தை தன்னகத்தை கொண்ட நம்மவர் நம் நிர்வாக இயக்குனர் திரு பா அருண் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இரவு பகல், சூரியன் சந்திரன், ஆகாயம் பூமி, இதெல்லாம் எப்படி நிலைத்து இருக்குமோ அதுபோல் இந்த மண்ணிலே
தொழில்துறையிலே ஐயாவின் புகழ் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அதற்கு எங்களை போன்ற முன்னாள் ஊழியர்கள் அனைவரும் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறோம். எப்பொழுதும் நியாயமாகவும் நேர்மையாகவும் முறையாக தொழிலை கற்றுக்கொண்டால் தொழிலில் ஜெயிக்கலாம் என்பதற்கு எங்களுக்கு எப்படியெல்லாம் தொழில் செய்ய வேண்டும் என்றும் ஒவ்வொரு கஸ்டமரை எப்படி அணுக வேண்டும் என்றும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களுக்கு கடினமான பயிற்சியை கொடுத்து இன்று எங்களை ஒரு முதலாளியாக்கி இருக்கும் எங்கள் ஐயாவின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கிக் கொள்கின்றோம். எங்களுக்கெல்லாம் ஒரு ஆலமரமாக இருந்து அதில் ஒரு மாமரம் என்றால் கூட இத்தனை கனிகள் தான் காய்க்கும். ஆலமரம் என்பது பல விழுதுகளை கொடுத்து பல விதைகளை கொடுத்து அதன் மூலம் பல ஊர்களில் பல தொழில்களை செய்து கொண்டிருக்கும் நமது முன்னாள் ஊழியர்கள் சார்பாக ஐயாவை நாங்கள் வாழ்த்தி வணங்குகின்றோம். கர்ண மகாபிரபுவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று சொன்னால் இந்த கலியுகத்தில் நம்ம ஐயா அவர்கள்தான் சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பார் என்று எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த கேகேபி நிறுவனம் மற்றும் எங்கள் அண்ணன் சின்னவர் என்று அழைக்கப்படும் எங்கள் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம். ஐயாவின் 80வது பிறந்தநாள் விழாவில் ஐயாவை வாழ்த்த வயதில்லை, வணங்கி மகிழ்கின்றோம். எனது சொந்த நிறுவனத்திலே ஒரு நிறுவனத்திலிருந்து ஒருவர் வெளியேறுகிறார் என்றால் அடுத்த நிறுவனத்தில் போய் சேருவார். ஆனால் ஐயா அவர்களின் நிறுவனத்தில் பணிபுரிந்துவிட்டு வெளியே வருபவர்கள் அனைவரும் சொந்த நிறுவனம் தொடங்கும் நிலையிலேயே வெளிவருகிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களை டியூன் செய்து நல்வழிப்படுத்தி சிறந்த வியாபாரம் நடத்துவதற்கு தகுதியாக ஆளாக்கி ஐயா எங்களை எல்லாம் வளர்த்தி விட்டிருக்கிறார். இந்த நன்னாளிலே ஐயாவின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி சிறப்பான வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கேகேபி அன்கோ 1961 வருஷம் ஸ்டார்ட் பண்ண இந்த கம்பெனி. அப்போ சீட்டி துணி அப்படின்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் லுங்கி அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததே ஐயா அவர்கள் தான். அதுக்கப்புறம் அந்த லுங்கியில் பிரிண்டட் லுங்கின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அது இன்னோவேஷனாக ட்ரை பண்ணார். அதை சக்சீடும் பண்ணி காமிச்சாங்க. அவருடைய கோல் ஈரோடு முழுவதும்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதை சூப்பராக அச்சீவ் பண்ணாங்க. அடுத்து அவருடைய இலக்கு தமிழ்நாடு முழுவதும்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதையும் அவங்க அச்சீவ் பண்ணாங்க. அடுத்து அவருடைய இலக்கு இந்தியா முழுவதும்னு சொல்லியிருந்தாங்க. இந்தியா முழுவதும் அவர் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணி சாதித்து காமிச்சிருந்தாங்க. நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நான் ஒரு வரியிலே சொல்லிட்டேன். ஆனால் ப்ராக்டிக்கலாக இட்ஸ் டூ ஹார்ட். ஏன்னா நம்ம ப்ராடக்டை இந்தியா முழுவதும் கொண்டு போகுன்றது அவ்வளோ சுலபம் இல்லை. அதை சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க. நிறையா போட்டியாளர்கள், தொழில் போட்டியாளர் இருப்பாங்க. அவங்க எங்கிட்ட டைரெக்டாக சொன்ன விஷயம், ஐயா வந்து ஒரு ஜீனியஸ், அவருடைய வணிகளோட வியாபாரத்தோட யுக்தி எல்லாம் ரொம்ப அமேசிங்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ புதுசாக வர யங்ஸ்டர்ஸ்லாம் அவர்கிட்ட லேர்ன் பண்ணணுன்னு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு அவருடைய பிச்சுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால தான் அவருக்கு கைலி கிங் அப்படின்னு சொல்லி பட்டமும் கொடுத்துருந்தாங்க. டெக்ஸ்டைல் கிங் மேக்கர்ன்ற பட்டமும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோ சாதிச்சிருக்கிறார் அவர். அப்பேற்பட்ட ஒருத்தருக்கு தான் இன்றைக்கி நம்ம பிறந்தநாள் வாழ்த்து கொண்டாட வந்திருக்கிறோம். கேகேபி ஊழியர்களுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, யாரையாவது ஒரு ரிலீவ் பண்ணுறாரு அப்படின்னா 2 மாதத்துலேருந்து 3 மாதம் சம்பளமெல்லாம் ஒன்றாயிட்டு கொடுத்து ரிலீவ் பண்ணியிருக்காரு. அப்போ ஸ்டாஃப்ஸ் கேட்பாங்க, ஐயா என்ன 2 மாதம் சம்பளமெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், அவங்க வெளியில் போய் இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் கஷ்டப்படுவாங்கள்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம். ஸோ அந்தளவுக்கு வந்து தொழிலாளர்களெல்லாம் ஐயா மேலே ரொம்ப பற்று வச்சுருக்கிறாங்க. நிறைய கேகேபி இல்லாமல் வெளியில் ஷாப் ஓப்பனிங்க்கு அதிக அளவில் ஐயாவை தான் கூப்பிடுவாங்க. அப்போ அந்த ஷாப் ஊழியர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஏன் ஐயாவை கூப்பிட்டோம்னா, ஐயா வந்து எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட்டுங்க. அவர் ஒரு தடவை எங்களுக்கு ஷாப் ஓப்பன் பண்ணி வச்சார்னா இன்னும் நாங்கள் 2-3 ஷாப் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் எனக்கு சென்டிமெண்ட்டும் வாங்க. ஸோ இதெல்லாம் லக்கியான பர்சன், ஒரு ரொம்ப கிஃப்டடான பர்சன். அவ்வளோக்கா இது யாருக்கும் சொல்ல முடியாது. சரி, அவர்கிட்ட இருந்து நாங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? நாங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருக்கிறோன்னா, நமக்கு ஒரு இலக்கு இருக்கணும். அந்த இலக்கு ரொம்ப பெருசாக இருக்கணும். அந்த இலக்கை அடைகிறதுக்கு நம்ம போகிற வேகம் முயலாக இருக்கலாம், இல்லை ஆமையாக இருக்கலாம். ஆனால் முயலாமை தான் இருக்கக்கூடாது, முயன்றே பார்த்துருந்தோம். நம்ம இலக்கை எட்டியே ஆகணும். இதுதான் அவர்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது. எங்களுடைய கேகேபி அன்கோ குடும்பத்தினர் சார்பாக ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவருடைய பிளஸிங்ஸ் எங்களுக்கு எப்போ இருக்கணும். நன்றி.